ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஆரம்பிக்க போது ஒவ்வொரு டீமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தானி சின்ன பொண்ணு அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும் எப்பவுமே ராஜஸ்தான் அப்படின்னாலே அந்த அஜித் சார் நடிச்ச பாட்டு. ஸோ ராஜஸ்தான் டீம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் பாரதி அண்ட் ரமன். வெல்கம் பேக் கைஸ். ஸோ பாரதி, ராஜஸ்தானுடைய லைனப் இந்த வருஷம் எப்படி வந்திருக்கு பாரதி? ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சஞ்சுவை சிஎஸ்கேக்கு அமிச்சிட்டு ஜடேஜாவை அவங்க வாங்கிட்டாங்க அலாங் வித் சாம் கரன். பட் இப்போ சாம் கரன் இன்ஜுரியால அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ரூல்ட் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ டீம் இப்போ எப்படி இருக்கு பாரதி? எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு ஐ மீன் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லைனா கூட ஒரு கன் டீமாக தான் தெரியுது. ஸோ எஸ், நீ ப்ளீஸ் கேரி ஆன். அவங்க டீமுக்குள்ள நம்ம போகலாம். பட் நான் போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்குவாட் அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸ்குவாட் பார்க்கும்போது அவங்களோட பேட்டிங் நமக்கு தெரியும். வைபவ் சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹிட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். அங்கிருந்து ஜெய்ஸ்வால் கூட ஆடுவாரு. ஹெட்மயர் இருக்காரு. ரியான் பராக் தான் கேப்டன் பண்ண போறாரு. அதன் டெவன் பெரேரான்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு, எக்ஸ்ட்ராடனரி ஆடுவார். ஐ திங்க் அவர் எந்த டீம் ஆடுறாரு? சவுத் ஆப்பிரிக்காவா? சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா. ஸோ அது இல்லாம பிரிட்டோரியஸ்னு ஒரு ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் தென் ரவி சிங் பராலா, இந்தியன் டொமஸ்டிக். ஆமா, டொமஸ்டிக்ல இருந்து வந்திருக்காங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா யுவேந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்தர் ஜடேஜா இருக்காரு. சாம் கரன் ரூல்ட் அவுட் ஆல்ரவுண்டர்ல. ஸோ பேட்டிங்கை மட்டும் பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டிங் இருக்கிற ஒரு ஸ்குவாடா தான் நான் பாக்குறேன். ஸோ யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இன்னொருத்தர் கேமை அங்க இருந்து பேனிக் ஆகாம நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறேன். லைக் ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷும் அதிரடி ஆனாலுமே கூட அங்கிருந்து ரியான் பராகோ இல்ல பெரேராவும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொண்டு போக முடியும். ஜடேஜா கூட மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும். ஸோ அது இல்லாம ஜுரேல் இருக்காரு, துருவ் ஜுரேல் இருக்காரு. ஸோ அவரோட எபிலிட்டின்னு தெரியும். பேட்டிங்லயும் யூ கேன் ஹிட் த பால்ஸ். ஸோ அது இல்லாம நல்ல விக்கெட் கீப் பண்ணுவாரு. ஸோ இதனால ஒரு பேலன்ஸான பேட்டிங் ஸ்குவாடா தான் நான் பாக்குறேன். ஆல்ரவுண்டிங் வரும்போது 3 பேர் தான் ஆல்ரவுண்டர்ஸ். அதுல ஒருத்தர் ரூல்ட் அவுட். ஸோ இப்போ அவங்க எல்லா மேட்சஸ்லயும் நமக்கு தெரியும் ரவீந்தர் ஜடேஜா இருக்க போறாரு. ஸோ அவரு கண்டிப்பா பிளே பண்ண போறாரு. அங்க இருந்து பவுலர்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ச்சரா இருக்காரு. அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே இருக்காரு. மப்பாக்கா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் தென் ரவி பிஷ்ணா இருக்காரு, ஸ்பின்னுக்கு நல்ல இது பண்றதுக்கு. பர்கர் இருக்காரு, அவருமே சவுத் ஆப்பிரிக்கன். இவர் ஆடம் மிலன் நியூசிலாந்து பிளேயர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் வின்னர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல டீமா தெரியுது ரவி இது பாக்குறதுக்கு. எஸ் பாரதி, அதான் என்னன்னா நீ படிக்கும் போதே சொன்ன பேட்ஸ்மேன்ஸ், எனக்கு இந்த லிஸ்ட் ஸ்குவாட் பார்க்கும்போது பேட்ஸ்மேன்ஸ் கம்மியா தெரியுறாங்க. பவுலர்ஸை பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ ஓகே, நமக்கு அந்த ரூல்ஸ் ஐபிஎல்ல இருக்கு. என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் அவங்க சேஞ்ச் பண்ணி ஆடிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி ஆல்ரவுண்டர்ஸோட தேவை இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படாமல் இருக்கலாம், ஜடேஜா ஒருத்தர் இருக்கிறதுனால. பட் இருந்தாலுமே பார்க்கும்போது இவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா, எப்படி அவங்க மிக்ஸ்அப் பண்ணி ஆட போறாங்கன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சாம் கரன் வேற ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது பார்க்கலாம் பாரதி. அண்ட் ரமன், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ரமன், ஓப்பனர்ஸ் எனக்கு ஆக்சுவலா பாரதி சொல்லும் போது ஒரு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் தான் வைபவ் சூரியவன்ஷி. ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம், டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி செட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பேர் டு மற்ற டீம்ஸ்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ஸ். ஸோ சூரியவன்ஷி இப்போதான் ஒரு வருஷமா தான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஜெய்ஸ்வால் அவரும் ஒரு சின்ன பையன் தான் எப்படி பார்த்தாலும். ஸோ எப்படி உங்களுடைய பேர் எப்படி பாக்குற? சின்ன பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே யங் டேலண்ட்ஸ். நான் நிஜமாவே சொல்ல போனா ஜெய்ஸ்வால்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து அப்படியே அவர் அடிக்கிற ஒரு ஷாட்டும் லெஃப்ட் ஹேண்டர், அதுவும் செம்ம ஷாட் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதுவும் சூரியவன்ஷியும் நம்ம பேசியிருப்போம், நம்ம நிறையவே இந்தியாலே எடுத்துருக்கலாமோ அது மாதிரின்ட்டு. சூரியவன்ஷி பேட்டிங் அவர் பிடிக்கிற பொசிஷனே பார்த்தா நான் அடிக்கதான் போறேன், இல்லை ஒரு பால் அடிக்கதான் போறேன்ற மாதிரி. அவங்க 2 பேரும் சரியான பவர் ஹிட்டர்ஸா இருப்பாங்க இந்த டீமுக்கு. அதுதான் தேவையும் கூட நமக்கு. ஸோ நல்ல ஒரு செட் டீமா தான் இருக்கு. ஓப்பனிங் 2 பேருமே பக்காவா இருக்க போறாங்கண்ணா, சரியான பவர் ஹிட்டர்ஸ்.
ஓகே ரமன், எஸ் அதேதான் நானும் இந்த வருஷம் பிலீவ் பண்றேன். வைபவ் சூரியவன்ஷியே எனக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி நான் பாக்குறேன் இந்த வருஷம் ஐபிஎல்ல அவரை. அண்ட் பாரதி அப்படியே வந்து அவங்களுடைய மிடில் ஆர்டர் பார்க்கும்போது ஹிட்மேயர் வந்து இந்த வருஷம் நம்பர் 3 விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நம்பர் 5 நம்பர் 6ல ஆடினாரு. பட் வேர்ல்டு கப்ல நம்பர் 3ல தான் செம்மையா பண்ணாரு. அதனால இவங்களும் நம்பர் 3 ட்ரை பண்ணுவாங்களா? அண்ட் அவங்க மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அண்ட் துருவ் ஜுரேல் 2 பேரு. எனக்கு அவங்க 2 பேர் பார்க்கும்போது ரியான் பராக் ஓகே கேப்டனு, ஒரு நல்ல பிளேயர் தான் அவரும். அண்ட் துருவ் ஜுரேலும் செம்மையா ஆடி நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த ஒரு இம்பாக்ட் ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு குரூஷியல் மேட்சஸ்ல ஒரு 6 ஓவர் 70 ரன்ஸ் இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு சினாரியோ சொல்லி இருக்க, நான் சினாரியோக்கு ஆன்சர் பண்றேன். பிஃபோர் வந்து அவங்களோட ரியான் பராக் 1 டவுன்ல இறங்க சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியா தெரியல. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ஹெட்மயர் நம்ம எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டவுன் தான் ஹெட்மயர் இறங்குனா கரெக்டா இருக்கும். ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹெட்மயரோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து ரியான் பராக் அப்புறம் ஹெட்மயருக்கு அப்புறம் ஜுரேல் இறங்கணும், அதுக்கப்புறம் ஜடேஜா, தென் அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எபிலிட்டி ஆல்ரவுண்டர் அவர் மட்டும் தான். ஸோ ஜடேஜா, அதுக்கப்புறம் ஆர்ச்சர், சர்மா, பிஸ்னாய், தேஷ்பாண்டே, ஆடம் மிலனே. ஸோ இவங்களாம் வந்து நான் பிளேயிங் லெவன்ல ஆக்சுவலா என்னோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்து நான் வந்து ரியான் பராக் 1 டவுன் இறங்கணும், ஆஸ் அ கேப்டனா ஒரு ஸ்டெப் அப் பண்ணி ஆடணும்னு நான் திங்க் பண்றேன். ஏன்னா அதிரடியாக ஆட ஆரம்பிக்க போற 2 பேர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷும். ஸோ எப்படி இயர்லி விக்கெட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய மேட்சஸ்ல இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ரியான் பராக் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னிங் அதாவது வந்து பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் வர மிடில் ஓவர்ஸை வந்து நல்லபடியா வந்து ஆடணும்னு நான் திங்க் பண்றேன். எனக்கு அவர்கிட்ட எபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரியான் பராக் கிட்ட. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் பாருது எனக்கு என்னன்னா ஜடேஜா வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு அவங்களுக்கு. பட் எல்லா டீம்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 7 நம்பர் 8 வரைக்கும் வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேன்ஸே வருவாங்க. டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா அசுதோஷே நம்பர் 8 தான் வருவார். அந்த மாதிரி பேட்டிங் இருக்கு. இவங்களுக்கு வந்து நம்பர் 6க்கு அப்புறமே பார்த்தா ஆர்ச்சர் தான் வருவார். அங்கிருந்து ஆரம்பிச்சிருது பவுலர்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். லாஸ்ட் 6 ஓவர்ஸ் 70 ரன்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு காம்பினேஷன்ல போனா அவங்க மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சாம் கரன் தான் வந்து அந்த ஒன் மோர் நல்ல பேட்டிங் ஆடுற ஒரு பேட்ஸ்மேனு. ஆனா இப்போ ஒரு இன்ஜுரி ஆனதுனால இப்ப அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யாரை கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப அவங்கள வந்து பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் வந்து ஒன்று சீல்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அப்புறம் 2 பிளேயர் தான் எனக்கு ரொம்ப சாலிடா தெரியுது. ஒன்று விளையாடனா ஆடம் மிலனே விளையாடணும், இல்லை பர்கர் விளையாடணும். ஸோ இவங்க 2 பேர்ல யார் வந்து கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு ஃபாரின் பிளேயர்ஸே கூட அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பெரேராவை கூட அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து உள்ள கொண்டு வரலாம். 3 ஃபாரின் பிளேயர்ஸை விளையாடிட்டு ஸ்டார்டிங் 11ல தேவைப்பட்டா பெரேராவை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சிருந்து அங்க கூட எடுத்துட்டு வரலாம். ஸோ நான் அதை அப்படிதான் யோசிக்கிறேன். இல்லைன்னா சுபம் டுபே அவரை கூட அவங்க வந்து பெஸ்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வேற வந்து ப்ராமிசிங்கா எனக்கு வந்து தெரியிற பிளேயர்ஸ் இங்க யாருமே அவ்வளவா இல்லை. பவுலிங் விக்னேஷ் புத்தூர் வந்து யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அவரை யூஸ் பண்ணலாம் நான் திங்க் பண்றேன். அவர் வந்து லாஸ்ட் சீசனும் வந்து நல்லா டீசெண்டாவே பண்ணாரு. ஓகே பாரதி, எஸ் கரெக்டாக சொன்னேன். அவங்க அதை யோசிக்கணும் நீ சொன்ன மாதிரி. அந்த ரமன் அப்படியே நம்ம ஜடேஜா கிட்ட வரலாம். ரமன் ஜடேஜா அவருக்கு வந்துட்டு இது புது ஃப்ரான்ச்சைசின்னு சொல்றதா இல்லை ஃபர்ஸ்ட் அவர் சிஎஸ்கேக்கு முன்னாடி ஒரு சீசன் ஆர்ஆருக்கு ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து ஆர்ஆருக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிற ரமன்? நம்ம சிஎஸ்கேல விளையாடுற மாதிரி அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுவாரா? இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒருத்தர் தான் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்ல. ஸோ அவரோட இந்த ஒரே ஒரு ஆல்ரவுண்டர்னா அவருக்கே ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பா. அவர் பேட்டிங்கும் பண்ணணும் பவுலிங்கும் பண்ணணும். அவருக்கு அவ்வளவு ப்ரெஷரா வரான்னு தெரியல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனா இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் சாம் கரன் இல்ல. சாம் கரன் இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு போயிருப்பாங்க. சாம் கரனும் ஜடேஜா 2 ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. ஸோ ஜடேஜா என்ன பண்ணணும்னா அவரோட ரோலை கரெக்டா பிளே பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி பாரதி என்ன சொன்ன மாதிரி பவர் கடைசியில இப்ப 6 ஓவர்ஸ் 70 ரன்ஸ் வேணும்னா அது ஜடேஜாவாலே முடியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. பட் ஆனா ஹெட்மயர் வந்து கீழே விளையாண்டாதான் அது கரெக்டா இருக்கும் இந்த டீமுக்கு. நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 டவுன் ஆடி இருப்பாரு. பட் ஆனா
அது அவங்க பவர் ஹிட்டர்ஸ் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இங்க அவ்வளவு பவர் ஹிட்டர்ஸ் இல்ல. அவர் கீழே தான் ஆடி ஆகணும். ஸோ ஜடேஜா அண்ட் கீழே ஆடினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா சாலிடா வின் பண்ண முடியும் அவங்களால. எஸ் ரமன் கரெக்டா சொன்னேன். நானும் அந்த பாயிண்ட் நான் யோசிக்கல. நம்பர் 3ல அவர் செமையா பண்றாருன்னு சொல்லிட்டு அப்படிதான் யோசிச்சேன். பட் இவங்களோட பேட்டிங் டெப்த்தை பார்க்கும்போது அவர் கீழே ஆடுறதும் நல்ல ஆப்ஷன் தான் நீ சொன்ன மாதிரி. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீம்ல ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அந்த நம்ம இந்தியன் யங் டேலண்ட்ஸை பத்தி மட்டும் சொல்றேன். அதில் வந்து யுத்வீர் சிங் அப்படின்னு அந்த பவுலரு, அவர் போன வருஷமே இங்க இருந்தாரு. 2-3 மேட்ச் ஆடினாரு. பட் லாங் ரன் கிடைக்கல. அவரும் இந்த வருஷமும் பேக்கப்ல தான் இருப்பாரு பாரதி. அதுக்கப்புறம் வந்து யாஷ்ராஜ் புஞ்சா அப்படின்னு வந்துட்டு அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க கர்நாடகால இருந்து. கர்நாடகால வந்து அந்த மகாராஜா டிராஃபில வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராமா, அதனால அவரை வந்துட்டு பார்த்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சுஷாந்த் மிஸ்ரா அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க ஃப்ரம் ஜார்க்கண்ட். அதே மாதிரி பிரிஜேஷ் சர்மா அப்படின்னு ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க. அவரும் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் ஃப்ரம் ஜார்க்கண்ட். ஆக்சுவலா இந்த ராஜஸ்தானே வந்து நம்ம பார்த்துருக்கோம். பாரதியன் ரமன் காலங்காலமா வந்து அந்த ஒரு யங் டேலண்ட்ஸை வந்து எடுத்து பிடிச்சி போட்டே இருப்பாங்க. கப்ப அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு யங் டேலண்ட் ஃபேக்டரிஸா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் ராஜஸ்தானுக்கு வந்து பாராட்டலாம் அந்த ஒரு விஷயத்துல. பாரதி அப்படியே இந்த டீமுக்கு வந்து பர்சன்டேஜ் போயிடலாம் பாரதி. பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் எப்படி இருக்காங்க? ஸோ பேட்டிங் வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட பேட்டிங்கை பார்க்கும்போது நான் ஒரு 65 கொடுப்பேன். ஆல்ரவுண்டர்ஸ்ல இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க, ரவீந்தர் ஜடேஜா அண்ட் தென் வந்து யுவந்தர் சிங். அவங்க 2 பேர் இருக்கிறதுனால ஜடேஜாவும் இவங்க 2 பேர் இருக்கும்போது ஷாம் கரன் இருக்காரு. ஸோ ஐ மீன் ரூல்ட் அவுட் அவரு. அது இல்லாம ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஒரு இன்ஜுரி ப்ரோ தான். நான் வந்து ரியான் பராகே ஆல்ரவுண்டரா தான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரியான் பராகெல்லாம் ஓவர் போற அளவுக்கு போச்சுன்னா கஷ்டம் தான். நான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆல்ரவுண்டரா பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து 1 or 2 சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து ஸோ அங்க அது ஒரு கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ண சான்சஸ் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு 55 அந்த ரேஷியோ கொடுப்பேன். தென் பவுலிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல பவுலிங் டீமா தெரியுது. சந்தீப் சர்மா, ஆர்ச்சர், பர்கர், ஆடம் மில்லனு, அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னாய். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல இது இருக்கு. அது இல்லாமல் வந்து விக்னேஷ் புத்தூர். ஸோ நல்லா இருக்கும்போது இதை பார்க்கும்போது ஒரு 65 கொடுக்கலாம் இவங்களோட பவுலிங் யூனிட்டுக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஒரு குட் டோர்னமெண்ட் இவங்க கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ் கரெக்ட். நல்ல ஒரு பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்தா அவரையும் ஃபிட்டில் பண்ணலாம். ஜடேஜா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் நீ சொன்ன மாதிரி. அண்ட் அதான் சந்தீப் சர்மா நீ சொன்ன பாரதி, ஏன்னா நம்மளை பத்தி பேசவே மறந்துட்டோம். ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு, செமையா போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த வருஷமும் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மாலாம் எனக்கு தெரிஞ்சு அவரு புவனேஸ்வர் குமாரெல்லாம் நான் தனியா வச்சிருவேன். வருஷம் வந்து நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எஸ் ரமன், அப்படியே உங்ககிட்ட வர ரமன், நீ என்ன எப்படி பாக்குற அவங்களோட பேட்டிங் பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்? பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் லைனப் தான். ஆக்சுவலி நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஜடேஜா வரைக்கும் பேட்டிங் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கொஞ்சம் இதுனா ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தாங்கன்னா, இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் யார் எடுக்கிறாங்களோ அது பொறுத்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் தருவேன். பட் ஆனா பேட்டிங் பாத்தீங்கன்னா நான் வந்து 60% தருவேன் நான் பேட்டிங்க்கு. ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அவ்வளவா. பட் ஆனா நான் 40 தான் தருவேன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. அதுவும் அது ஒரே ஒருத்தர் யாருக்குன்னா நம்ம ஜடேஜாக்கு மட்டும் தான் அந்த 40% தருவேன். பவுலிங் பாத்தீங்கன்னா செட்டா இருக்காங்களா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, பிஷ்னா இருக்காரு. 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் 2 பேருமே. சந்தீப் சர்மா நமக்கு தெரியும், எவ்ரி ஐபிஎல் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் தேஷ்பாண்டே அப்பப்போ ரன் கொடுப்பாரு, அப்பப்போ விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ அதுவும் நான் வந்து 60% தருவேன் நான் பவுலிங்க்கு. ஓகே ரமன். ஸோ எஸ் அதான் நல்லா போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த டீமுக்கு டாப் 4 வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதே அப்படியே கேட்குறேன் பாரதி, எப்படி டாப் 4க்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு ரவி, டாப் 4க்கு இருக்கு. அதுவும் அண்டர் இவருடைய கேப்டன்சி, குமார் சங்ககராவுடைய கோச்ல கேப்டன்சி வந்து ரியான் பராக் பண்றாரு. அவர் வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரியான் பராக் நல்லா பண்ணிட்டு கோச் சங்ககராவோட கோச்சிங்ல நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு ரவி. நீ கேப்டன் ரியான் பராக்னு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே, வேற வழி இல்லாம அவங்க கொடுத்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, ஜடேஜா கேப்டன்சி எடுத்துக்கலன்னா வேற ஆள் இல்லதான் போல. நீ சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் தான் இருக்காரு அதுக்கப்புறம் அவரை விட்டா. ஓகே, ஸோ ரியான் பராக் தான் சொன்ன மாதிரி கேப்டன்ஷிப் பண்ணி ஆகணும். ஸோ ரமன் சொல்லி ரமன் உன்னோட பர்சன்டேஜ், சாரி உன்னோட ப்ரிடிக்ஷன். என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து ஆர்ஆர் வந்து நம்பர்
5 இல்லைன்னா 6 அப்படி முடிப்பாங்கன்னு தோணுது. என்னோட ப்ரெடிக்ட்ல 4 பேர் இருக்காங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட். அது பண்ணிட்டு இது பண்ண முடியாது. சரி சரி 5 or 6. ஓகே ரமன், எனக்கும் அதேதான். எனக்கு வந்து 5ல முடிப்பாங்க, கஷ்டப்பட்டு 4க்கு வந்தா 4 வருவாங்க, அப்படின்னா 5ல தான் முடிப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அதுவும் அந்த ஓப்பனர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபயர் பண்ணுவாங்கிறத பொறுத்து தான் எப்படி அமையுது நானும் பார்க்குறேன் ரமன். ஸோ எஸ், பார்க்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம திரும்ப ரீகேப் பண்ணி பார்க்கலாம் ரமன். ஸோ ஃபைன், தேங்க்ஸ் ரமன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரமன். தேங்க்யூ.